தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது தேர்தல் 2024 மாவட்ட ரீதியாக தேர்தல் வாக்குப்பதிவு விவரங்கள். முதலாவது தேர்தல் முடிவு எப்போது வெளியாகும்? தேர்தல் ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிவித்தல். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று நாடாளுமன்ற தேர்தல். நாடளாவிய ரீதியில் பல தொடர்ந்து சேவைகள் ரத்து. யாழில் வாக்களிப்பு நிலையத்தில் போலீஸ் உத்தியோகஸ்தர் திடீர் உயிரிழப்பு. இலங்கையில் இந்த 12 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட எச்சரிக்கை. தென்னிலங்கையில் பயங்கரம் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி. கடற்கரை பகுதியில் நபர் ஒருவர் கொலை, போலீசார் தீவிர விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். 10வது நாடாளுமன்றத்தை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நாடளாவிய ரீதியில் நடைபெற்று வருகிறது. காலை வேளையில் அதிகளவான மக்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து வருகின்றனர். முற்பகல் 10 மணி வரையான காலப்பகுதியில் கொழும்பில் 20% வாக்குகளும், களுத்துறையில் 20% வாக்குகளும், நுவரெலியாவில் 20% வாக்குகளும், யாழ்ப்பாணத்தில் 16% வாக்குகளும், கிளிநொச்சியில் 25% வாக்குகளும், முல்லைத்தீவில் 23% வாக்குகளும், வவுனியாவில் 25% வாக்குகளும், கண்டியில் 20% வாக்குகளும், பதுளையில் 23% வாக்குகளும், இரத்தினபுரியில் 25% வாக்குகளும், மட்டக்களப்பில் 9% வாக்குகளும், திகாமடுல்லையில் 18% வாக்குகளும், பொலனறுவையில் 23 வாக்குகளும், மொனராகலையில் 14% வாக்குகளும், குருநாகலில் 22% வாக்குகளும், மாத்தளையில் 24% வாக்குகளும், மாத்தறையில் 10% வாக்குகளும், புத்தளத்தில் 22% வாக்குகளும், மன்னாரில் 28% வாக்குகளும், அனுராதபுரத்தில் 25% வாக்குகளும், கம்பகாவில் 20% வாக்குகளும், திருகோணமலையில் 23% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு இடம்பெறும். நேர தாமதமின்றி வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் முதல் தேர்தல் முடிவுகள் இரவு 10 மணிக்கு வெளியாகும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடு முழுவதும் உள்ள 13,314 வாக்களிப்பு நிலையங்களில் காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4 மணிக்கு நிறைவடையும். முதல் தபால் வாக்குகள் எண்ணும் பணி மாலை 5 மணிக்கு ஆரம்பிக்க உள்ளது. இந்த தேர்தலில் 8,888 வேட்பாளர்கள் போட்டியிடுவதோடு 1,71,40,354 நபர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று ஆரம்பமாகியுள்ளது. மக்கள் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை தமது வாக்குகளை செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,71,40,354 பேர் தகுதி பெற்றுள்ளனர். இவர்கள் வாக்களிக்க வசதியாக நாடு முழுவதிலும் 13,421 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர் அட்டையை கொண்டு செல்ல வேண்டும். வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்கள் இன்றைய தினமும் தமது உப தபால் நிலையத்தில் வாக்காளர் அட்டைகளை பெற முடியும். வாக்களிப்பதற்கு வாக்காளர் அட்டை அவசியமில்லை. எனினும் வாக்காளர் அட்டையை கொண்டு செல்வது வாக்களிப்பதற்கு இலகுவாக அமையும். இதே நேரம் வாக்காளர்கள் தமது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்த தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியான கடவுச்சீட்டு அல்லது சாரதி அனுமதி பத்திரம் அல்லது ஆட்பதிவு திணைக்களத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளை கொண்டு செல்லுதல் கட்டாயமானது. தேர்தலுக்காக போலீசார், முப்படையினர், விசேட அதிரடிப்படையினர் என 90,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 225 உறுப்பினர்களை கொண்டு நாடாளுமன்றத்துக்கு 196 உறுப்பினர்கள் தேர்தல் மூலம் நேரடியாக தெரிவு செய்யப்படுவர். இதற்காக இன்றைய தேர்தலில் அரசியல் கட்சிகளின் சார்பில் 5,464 வேட்பாளர்களும், சுயேட்சை குழுக்களின் சார்பில் 3,357 வேட்பாளர்களும்,
போட்டியிடுகின்றனர். கம்பகா மாவட்டத்தில் இருந்து அதிகபட்சமாக 19 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குறைந்தபட்சமாக திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாரதிகள் மற்றும் உதவியாளர்கள் இல்லாத காரணத்தினால் குறைந்தது 10 தொடர்ந்து சேவைகள் இன்று ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இலங்கை தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் கூறியுள்ளது. அத்துடன் சாரதிகள் இல்லாத காரணத்தினால் மேலும் 22 தொடர்ந்து சேவைகள் இயங்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான அளவிலான சாரதிகள் நியமிக்கப்படாவிடின் நிலைமை தொடரலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலைமையானது பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் எனவும் பயணங்களை அவதானமாக திட்டமிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வாக்களிப்பு நிலையத்தில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் 34 வயது எனும் போலீஸ் உத்தியோகஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 10வது பாராளுமன்றத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் இன்றைய தினம் நடைபெறுகிறது. இந்நிலையில் உரும்புராய் சைவத்தமிழ் வித்தியாசாலையில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் நேற்று புதன்கிழமை முதல் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். சடலத்தை மீட்ட கோப்பாய் போலீசார் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் சடலத்தை ஒப்படைத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த சம்பவத்தினால் இன்றைய தினம் காலை குறித்த வாக்களிப்பு நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதுடன் பிறிதொரு போலீஸ் உத்தியோகத்தர் கடமைக்கு அமர்த்தப்பட்டு வாக்களிப்பு சுமூகமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக 12 மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி மத்திய, ஊவா, சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் கடுமையான இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறியுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கல்கிஸ்ஸை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட படோவிட்ட பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த குறித்த நபர் சிகிச்சைக்காக களுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் 30 வயதான 3 படோவிட்ட பிரதேசத்தில் வசித்து வந்தவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் சந்தேக நபர்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. 119 அவசர இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் ஊடாக இந்த சம்பவம் தொடர்பில் கல்கிஸ்ஸை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கபராதுவ ஹோட்டலுக்கு பின்புறமுள்ள கடற்கரை பகுதியில் 37 வயதுடைய நபர் ஒருவர் நேற்றைய தினம் வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கபராதுவ மிகிரிப்பெண்ண பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றின் பின்புறமுள்ள கடற்கரை பகுதியில் குறித்த நபர் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் தல்பே வெலேகொரட்டுவ பிரதேசத்தில் வசிப்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் கபராதுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.